கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக வலைதளங்கள் மற்றும் போஸ்டர்களில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை விமர்சிப்பது, அவமரியாதை செய்வது தொடர்ந்தால் இனி தக்க பதிலடி கொடுக்கப்படும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஜூன் 5, 2026 அன்று அக்கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் NGO காலனி சந்திப்பில் இன்று உறுப்பினர் சேர்க்கை அண்ணாமலை ஆதரவாளர் தொழிலதிபர் சிவக்குமார் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் அவரது புகைப்படம் கொண்ட போஸ்டர்கள் மீது அவமரியாதை செய்து வருகின்றனர். இவர்கள் விரைவில் அரசியல் முகவரி இல்லாமல் சென்று விடுவார்கள். மேலும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது இதுபோன்ற விமர்சனங்கள் தொடர்ந்தால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கண்டிப்பாக எதிர்வினை காட்டி தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கையோடு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அண்ணாமலை இயக்கமானது நாளை தேர்தலில் சந்தித்தாலும் ஆட்சி அமைப்பது உறுதி என திட்டவட்டமாக தெரிவித்தார். சில பேர் அரசியல் கோமாளிகள் இங்கு வந்து அண்ணாமலையாரை சமூக வலைதளங்களிலும் சரி, போஸ்டர் மூலமாகவும் சரி, சுய விளம்பரத்துக்காக, முகவரிக்காக அவர்கள் அந்த செயலை செய்து வருகிறார்கள். அவ்வாறு செய்யும் செயலால் அவர்கள் அரசியல் முகவரி இல்லாமல் போவது உறுதி. மேலும் குமரியில் இதுபோல் இனி ஒரு சம்பவம் நடந்தால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். மீதும் இதே சமூக வலைதள எதிர்கட்சியினர், டிவிகே, அதிமுக, திமுக இது மாதிரி எதிர்கட்சியினர் தொடர்ந்து எங்கள் கட்சி தலைவரை அவமதியாரை செய்து வந்தால் நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம் என்பதை இந்த வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை வளர்ச்சி நாளைக்கு கட்சி தொடங்கி நாளை கழிச்சு எலெக்ஷன் அடுத்த ஆட்சி நாங்க தான். எங்களுடைய அண்ணாமலையாரின் ஆட்சி மட்டுமே நடக்குமே என்பதை உறுதியாக எங்களுடைய நோக்கம் இப்பொழுது கட்சி கிடையாது, இயக்கம். இயக்கத்தில் நாங்கள் என்ன செய்வோம், தலைவரை உருவாக்குவோம் என்று எங்கள் தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார். நாங்கள் முதற்கட்டமாக தலைவர்களை தேடிதான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நான் சமூக வலைதளத்தை பார்த்தாலே போதும், 2 முன்னாள் தலைவரை நெருங்கி பழகி தொடர்பில் இருந்தவன். நான் எதற்கு இங்கு வந்திருந்தால் அண்ணாமலையின் நேர்மை, அண்ணாமலை உண்மை, அவருடைய அர்ப்பணிப்பு, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்காங்க. பணத்துக்காக, பதவிக்காக நாங்கள் தேடி வரவே கிடையாது. எங்களுக்கு ஒற்ற நோக்கம் அண்ணாமலையாரை, குப்புசாமி அண்ணாமலையினும் நான் அப்படிங்கிற வரைக்கும் நாங்க ஓயவே மாட்டோம்.